எசேக்கியேல் அதிகாரம் 25. அம்மோனுக்கு எதிரான இறைவாக்கு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, அம்மோனியருக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு எதிராய் இறைவாக்குரை. அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். அவர் கூறுவது இதுவே: நீங்கள் எனது தூயகம் தீட்டுப்படுத்தப்பட்ட போதும், இஸ்ரேல் நாடு பாழாக்கப்பட்ட போதும், யூதாவின் வீட்டார் சிறைப்பிடிக்கப்பட்ட போதும் ஆகா என்று கூறி அக்களித்தீர்கள். எனவே உங்களை கீழ்த்திசையினருக்கு உரிமையாக ஒப்புவிக்கப் போகிறேன். அவர்கள் உங்கள் நடுவே பாளையம் அமைப்பார்கள், கூடாரங்கள் அடிப்பார்கள், உங்கள் மரங்களின் கனிகளை உண்பார்கள், உங்கள் மந்தையின் பாலை பருகுவார்கள். இராபாவை ஒட்டகங்களின் மேய்ச்சல் நிலமாகவும் அம்மோனை மந்தையின் கிடையாகவும் மாற்றுவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக நீங்கள் கைகொட்டி குதித்து வன்மத்துடன் மகிழ்ந்தீர்கள். எனவே நான் என் கைகளை உங்களுக்கு எதிராக ஓங்கி உங்களை வேற்றினத்தாருக்கு கொள்ளை பொருளாய் ஒப்புவிப்பேன். உங்களை மக்கள் இனங்களினின்று பிரித்து நாடுகளிடையே இல்லாதபடி பூண்டோடு அழிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். மோவாபுக்கு எதிரான இறைவாக்கு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: மோவாயும் சேயீரும் இதோ யூதா வீட்டார் மற்ற மக்களினங்களைப் போலவே உள்ளனர் என கூறினர். எனவே மோவாபின் மலை வாயிலை திறப்பேன். அதன் அணிகலனாகவும் எல்லையாகவும் உள்ள பெத்தசிமோத்து, பாகால் மெகோன், கிரியத்தாயிம் ஆகியவற்றை அழிப்பேன். மோவாபை அம்மோனுடன் சேர்த்து கீழே நாட்டினருக்கு உரிமையாக கொடுப்பேன். அது மக்களினங்களிடையே நினைவு கூறப்பட மாட்டாது. மோவாபின் மேல் தண்டனையை வருவிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அது அறிந்து கொள்ளும். ஏதோமுக்கு எதிரான இறைவாக்கு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதா வீட்டாரை ஏதோம் பழி தீர்த்து அதன் மூலம் குற்றப்பழிக்குள்ளானது. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஏதோமுக்கு எதிராய் என் கைகளை ஓங்கி அதன் மாந்தரையும் விலங்குகளையும் கொள்வேன். அதை பாழாக்குவேன். தேமானிலிருந்து தெதான் வரை மக்கள் வாளால் வீழ்வர். என் மக்களாகிய இஸ்ரேலரின் கையால் ஏதோமை பழிவாங்குவேன். அவர்களும் என் சினத்திற்கும் சீற்றத்திற்கும் தக்கவாறு ஏதோமுக்கு செய்வார்கள். அது என் பழிவாங்குதலை உணர்ந்து கொள்ளும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பெலிஸ்தியாவுக்கு எதிரான இறைவாக்கு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: பெலிஸ்தியர் பழிவாங்குமாறு இதயத்தில் பகை உணர்வுடன் செயல்பட்டனர். பழைய பகையை மனதில் வைத்து யூதாவை அழிக்க தேடினர். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பெலிஸ்தியருக்கு எதிராக கைகளை ஓங்குகிறேன். கெரேத்தியரை கொன்று கடற்கரை ஊர்களில் எஞ்சியவற்றையெல்லாம் அழிப்பேன். வன்மையாய் அவர்களை பழிவாங்கி என் சீற்றத்தால் அவர்களை தண்டிப்பேன். அவ்வாறு அவர்களை பழிவாங்குகையில் நானே ஆண்டவர் என அவர்கள் அறிந்து கொள்வர்.